நல்லா தான் இருக்குது, டீசெண்டாக தான் இருக்குது. நல்ல ஒரு புதுசாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. பழைய படம் நாங்கள் ஆனால் பார்த்தா அப்படி தெரில, நல்லா தான் இருக்குது. ஆர்டிஸ்ட்ல எல்லாமே எல்லாம் ஓல்டு ஆர்டிஸ்ட் தானே எல்லாம் ஓரளவுக்கு. பழைய இது ரொம்ப நாள் எடுத்த படம் தான் அது. ஆனால் இப்போ தான் ரிலீஸ் ஆயிருக்கு. படம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க, ஆர்டிஸ்ட் நல்லா பண்ணியிருக்காங்க, நிறைய ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா தான் இருக்குது, டீசெண்டாக தான் இருக்குது. நல்ல ஒரு புதுசாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. பழைய படம் நாங்கள் ஆனால் பார்த்தா அப்படி தெரில, நல்லா தான் இருக்குது. பாட்டு மியூசிக் நல்லா இருக்குது. டீசல் நம்ம வண்டியில் ப்ராப்ளமாக இருக்குது, பக்காவாக தெரியுது. ஏன்டா ப்ராப்ளம் வருதுன்ட்டு. நல்லா தான் இருக்குது, மேலே நல்லா தான் இருக்குது. அவருக்கு ஒரு புது ட்ரெண்ட் தான், நல்லா தான் இருக்குது. ஓகே, அவங்களுக்குலாம் ஒரு ஸ்கோப்லாம் கிடையாது. படம் ஸ்டோரி தான், நல்லா இருக்குது. அது ஒரு நமக்கு அந்த வண்டி ப்ராப்ளம்னாலும் இனிமேல் அந்த படம் தானே ஆகும். தேங்க்யூ. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மீனவருடைய வாழ்வாதாரத்தை பற்றி தான் அவங்க ஃபுல்லாக எடுத்துருக்காங்க. யார் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் யார் வந்தாலும் அதை வந்து அழிக்க முடியாது. அது உண்மை தத்துவமாக தான் அந்த படம் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்காங்க. யாருமே வந்து வாழ்வாதாரம் போச்சுனா ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா, அதுதான் கான்செப்ட். அதுக்காக போராடுறாங்க, ஜெயிக்கிறாங்க. அது எவ்வளோ பேர் ஆளாக இருந்தாலும் அது வந்து பதவி இதெல்லாம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் கான்செப்ட். எப்படி நடிச்சிருக்காங்க ஆர்டிஸ்ட்ல எல்லாமே எல்லாம் ஓல்டு ஆர்டிஸ்ட் தானே எல்லாம் ஓரளவுக்கு. பழைய இது ரொம்ப நாள் எடுத்த படம் தான் அது. ஆனால் இப்போ தான் ரிலீஸ் ஆயிருக்கு. படம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க, ஆர்டிஸ்ட் நல்லா பண்ணியிருக்காங்க, நிறைய ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க, பழைய ஆர்டிஸ்ட்லாம் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு படம். ஒரு மூணு நல்லா இருக்கு. டைரக்ஷன் எப்படி இருந்தது? பரவாயில்ல. டைரக்ஷன் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நல்லா எல்லாம் திட்டமிட்டு நல்லா இருக்கு படம். மியூசிக் எப்படி இருந்தது? பாட்டு மட்டும் நல்லா தான் இருக்கு. இதில் சென்டிமெண்ட்டாக நல்லா தான் இருக்கு. பாட்டு கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. படம் பரவாயில்ல, பார்க்கலாம். ஹரிஷ் கல்யாணோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? ஹரிஷ் கல்யாணம் வந்து நான் பண்ண ஆர்டிஸ்ட்னா ஒரு லிமிட்டெட், அதிகமாக டைலாக் பேச அதிகமாக ரியாக்ஷன் பண்ணாமல் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. மீனோட அந்த அந்த கேரக்டர் அந்த மாதிரி கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப லோவும் இல்லை, ரொம்ப ஐயாவும் பண்ணல. என்ன கதையோ கதை காலத்தை கரெக்டாக பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க ஹரிஷ். தேங்க்யூ.